எல்லா நலமும் எல்லா வளமும் பெற்று இன்புற்று வாழ வாழ்த்துக்களுடன் வணக்கம். இந்த பதிவில் 9/3/2025 வாரம் ராசி பலன். மேசம். மேசத்திற்கு ராசிக்கு அதிபதி 3ஆம் இடத்துல மிதுனத்தில். இந்த வாரம் சந்திரனுடைய நகர்வு உங்களுக்கு சாதகமாக இருக்குது. 10ஆம் தேதி அவர் ஆட்சி பலம் கடகத்தில் அடைகிறார். அதே போல் இங்கே உங்களுடைய 12ஆம் இடத்துல சுக்கிரன், ராகு, புதன் ஆகிய 3 கிரகமும் அமர்ந்திருக்கின்றன. இந்த வாரத்தின இறுதியில் சூரியன் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு பெயர்ச்சி அடைகிறார். குரு 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. பரிவர்த்தனை அமைப்பு. சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை அமைப்பு. அப்போ மேசத்திற்கு பார்க்கும்போது குடும்பம் ரீதியிலையும் வருமான ரீதியிலும் நல்லா இருக்குது. அதே போல் உங்களுடைய ராசிக்கு அதிபதி 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இளையவர்களுடைய உதவியும், அதே போல் இங்கே புதன் நீச்ச அமைப்பு பெற்றிருந்தாலும் சுக்கிரனுடன் இணைவு பெற்றிருக்காரு. அப்போ குடும்பத்தில் உங்களுடைய வயதில் இளையவர்களுடைய அனுசரணை சிறப்பாக இருக்கும். அதே போல் புதிய ஒரு துவக்கம் ஆரம்பம் உங்களுக்கு சாதகமாக அமையறதுக்கான ஒரு நல்ல ஒரு வாரமாகவும் இந்த வாரம் அமைகிறது. உடல் சார்ந்த விஷயங்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். குறிப்பாக கிருத்திகை நட்சத்திரத்தில் இருந்தவர்களுக்கு சனியினுடைய பார்வை ஒரு உடல் ரீதியில் மன ரீதியில் ஒரு கஷ்டங்களை கொடுத்துட்டு இருந்தது. இந்த வாரத்தில் 10லிருந்து 11, 12 ஆகிய தேதிகளில் சந்திரன் நல்ல ஒரு அமைப்பில் இருக்கிறதுனால உடலில் ஒரு நல்ல முன்னேற்றம், உடல் சுகம் இது போன்ற அமைப்புகள் நல்லா இருக்குது. வண்டி வாகன அமைப்புகளும் சிறப்பாக இருக்குது. வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வாரம் அதற்கான ஒரு முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாகவும், தாய் வழி உறவுகள் மூலயமாக நல்ல ஒரு அமைப்பு, வேலை அமைப்புகளில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு அமைப்பு. குரு பரிவர்த்தனையில் பலமாக இருக்கிறதுனால இங்கே நீச்ச பங்க அமைப்பில் புதன் அமர்ந்திருக்கிறாரு. யாராவது ஒரு தயவு அதன் மூலமாக வேலை அமைப்புகள் சிறப்பாக இருக்கும். மேசத்தை பொறுத்த வரைக்கும் வெளிதூரங்களில் வேலை செய்பவர்களுக்கு வேலை அமைப்புகள் ஏதாவது ஒரு தடுமாற்றம், ஒரு சிக்கல் இது போன்ற அமைப்புகள் இருக்கும். இங்கே சுக்கரனுடன் இணைவு பெறுவதனால வருமானம் ஏதாவது ஒரு வகையில் வருமானம் வந்து கொண்டே இருக்கும். இருந்தாலும் வேலையில் ஏதாவது ஒரு சிக்கல்கள் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் அந்த அமைப்புகள் இருந்தாலும் கூட வருமானத்தில் ஒரு தடைகள் இல்லாமல் வருமானம் நல்லா இருக்கும். குடும்ப அமைப்புகளும் குடும்ப ரீதியில் ஒரு செலவினங்களும் உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு அமைப்பில் இருக்கும். அதே போல் இந்த வாரத்தின் இறுதியில் இங்கே சூரியன் சனி இணைவு பெற்றிருந்தாங்க இல்லையா, அந்த அமைப்பு மாறும். அதனால் உங்களுடைய அதிர்ஷ்ட ஸ்தானாதிபதியான சூரியன் இப்போது மீனத்திற்கு போகிறாரு. அதனால் இப்போ குழந்தைகளுக்காக ஒரு பிளான் பண்ணிகிட்ருப்பீங்க. அதே போல் இங்கே ராகுவுடன் இந்த இறுதி நாட்களில் இங்கே இணையக்கூடிய ஒரு அமைப்பில் அந்த அமைப்புகளை ஒரு பெருசாக ஒரு ஆசைப்படாதீங்க. ஒரு பூர்வீகத்தில் ஒரு குழந்தைக்காக ஒரு விஷயத்தை நாங்கள் செய்யணும்னு நினைக்கிறோம், அதை இப்போ செய்யலாம் அப்படின்ட்டு ஒரு அதிக ஆசையை தூண்டிவிட்டு ஒரு ஏமாற்றத்தை தரக்கூடியவர் ராகு. அதுவும் சூரியனுக்கு எதிர்த்தன்மை உடைய ஒரு அமைப்புன்றதுனால ஒரு பெரிய அளவில் ஒரு ஆசைப்படாதீங்க. உங்களுடைய கைக்கேற்ற அளவிற்கு விரலுக்கேற்ற வீக்கம்ன்ற மாதிரி உங்களுடைய வருமானம் எவ்வளவோ அதற்கேற்றாற் போல குழந்தைகளுக்கும் உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் சரியான ஒரு அமைப்பில் செலவினங்களை கட்டுக்குள் வைத்து கொண்டு இருப்பது சிறப்பான அமைப்பு. அதே போல் தேவைக்கேற்ற கடனை வாங்குவதும் நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கும். அதே போல் உங்களுடைய தகப்பன் வழி உறவுகள் மூலியமாகவும் சொத்து பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாரமாக இந்த வாரம் இருப்பதனால எதிலையும் ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு வாரமாகும். ஒரு சின்ன சின்ன இடையூறுகள் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் நீங்கள் நினைத்த விஷயங்கள் ஓரளவிற்கு நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல வாரமாகவே இந்த வாரம் இருக்கிறது. இன்னொரு பதிவில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வாழ்த்துக்கள்.